ஒரு நிகழ்வு நடந்த உடனே ஒரு சட்டத்திட்டங்களை போடுகிறார். நான் கேட்குற சைதாப்பேட்டையில் சென்ற ஆண்டு ஒரு மருத்துவர் வெட்டப்பட்ட போது எல்லா அரசு மருத்துவமனைக்கு வெளியேயும் நாங்கள் காவல்துறை பூத்து போடுவோம், மக்களை பாதுகாப்போம்னு சொன்னாங்க. ஏன் அது நடக்கலை? ஒரு நிகழ்வு நடந்த உடனே ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அதற்கு பின்பு அதிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு சொன்ன போனால் 20,000 மருத்துவர்கள் பட்டயம் கட்டிக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்கான ஊதிய உயர்வு எல்லாம் வேணும்னு. ஆக இப்படி போராட்டம் களமாகவே தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கன்வாடி ஊழியர்கள், குறிப்பாக பெண்கள் 80,000 பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படி பார்த்தா நீங்கள் பெண்களை முன்னேற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கன்வாடி ஊழியர்களை தொடர்ந்து போராட வைப்பதும் நல்லதல்ல. அதனால தமிழக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ செல்வ பெருந்தகை வேறு என்ன சொல்வார்? நான் கேட்குற செல்வ பெருந்தகை அவங்க கட்சியை சார்ந்த தெலுங்கானால அங்கே முதலமைச்சர் ஒரு நடிகரின் படத்திற்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாமல் கூட்டம் வரும்போது அந்த நடிகரையே கைது செஞ்சாங்க. அப்படி இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இன்று பாஜக பாராபட்சமாக நடந்து கொள்கிறது என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. செல்வ பெருந்தகைக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும். ஏன்னா செல்வ பெருந்தகை தனது கட்சிக்குள்ளேயே அவரோட முக்கியத்துவம் எல்லாம் குறைந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவர் தலைவர் என்பதை சொல்வதற்காக சொல்கிறார். எந்த விதத்தில் ஏன் விஜயே சொல்லலை, விஜய் ரசிகர்களும் சொல்லலை, விஜய் ஆதரவாளர்களும் சொல்லலை. செல்வ பெருந்தகை இடையில் புகுந்து இதில் குளிர்காய நினைக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும்.